டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானரை ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம். எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து 1 இயர் டிலே அப்படிங்கிறது. அண்ட் ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கானது ஃபைனல் ரிசல்ட் வராமல் கோர்ட் கேஸில் இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பினாவே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இதை நம்பி படித்தாவே நம்ம லைஃப்ல பாதி வாழ்க்கையை வீணாகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கான சுச்சுவேஷன். ஸோ சீரியஸாக இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நம்ம சைடில் இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆனுவல் பிளானர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரியஸ். ஸோ அதில் என்னென்ன மாற்றங்கள், ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, எப்படி வந்து படிக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கிளாரிட்டி வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, அடுத்த ஆகஸ்ட் தான் எஸ்ஐ எக்ஸாம். ஸோ இப்போ இதில் நடுவில் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே வர வேண்டிய ரிசல்ட் வந்து இன்னும் அந்த கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 17th ஒரு ஹியரிங் இருக்குது. ஸோ எஸ்ஐ எக்ஸாம் சொல்றது ஓகே அந்த கேஸு. ஸோ அதே மாதிரி ஆனுவல் பிளானர் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப மாற்றி இந்த இயரே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த வித உத்தரவாதமும் இல்லை. ஸோ அவங்க ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா முதல் முறையாக ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்களே அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பட் இப்போ அதுபடி எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது ஸோ மறுபடியும் டோட்டல் டேமேஜ் தான். ஸோ யாருக்கு? நமக்கு தான். ஓகே. ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் எந்த வகையில் மாற்றம் இருக்கும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவும் இல்லை. ஓகே. பட் நாம் இப்போ வந்து ப்ரிப்பரேஷனுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஒரு வேலை நீங்கள் ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, நடுவில் உங்களுக்கு வந்து பெரிய கேப் வருது, அதனால உங்களுடைய மைண்டு டைவர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம். உண்மையிலேயே மிக பெரிய சிரமமான ஒரு விஷயமா நான் இதை வந்து பார்க்குறேன். எஸ். ஸோ அதே நேரத்தில் நம்ம வந்து வேறு வழியில் நமக்கு படித்து தான் ஆகணும். இன்னொரு பக்கம் நம்ம இதை பற்றின விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இந்த இயரை கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரெக்வஸ்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் படிக்கிறதும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போது புக்ஸு சார் ஒரு வேலை இல்லை, இப்போ ஆக்சுவல் பிளானர் படி பார்த்தோம்னா அடுத்த ஆகஸ்ட்டில் சார் எக்ஸாம் வந்துருச்சு சார் அப்படின்னு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க சார், அதுவும் சொன்ன டேட்டில் வருமாங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா அப்படின்னா இப்போதைக்கு அதை நம்பி தான் நம்ம படிக்கிறோம். ஸோ திரும்ப மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு டென்டேட்டிவ் பிளானர் தான். சரிங்களா? ஸோ போர்டு முடிவு பண்ணுறது, பட் யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் சார் இந்த இயரே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 4th இருந்து 12th வரைக்கும் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. எஸ், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவாங்க. சரிங்களா? படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக தான் வந்து இதை வந்து பண்ண முடியும். ஒரே அடியாக இது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்களா அப்படின்னா டைம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு வேளை நம்ம வந்து மாற்றிட்டாங்க எல்லா புக்குக்குமே. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு ஏற்கனவே போட்டிருந்த கமிட்டியை சேஞ்ச் பண்ணி புதிதாக வந்து பாடத்திட்டத்துக்கான குழு வந்து அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஆல்ரெடி அவங்களோட ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதில் எல்லா ஸ்டாண்டர்டையுமே மாற்றணும், எல்லா சப்ஜெக்ட்ஸும் மாற்றணும்னா கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயரோ அதுக்கு அடுத்த வருஷம் படிப்படியாக கம்ப்ளீட்டாக மாறிடும். பட் இந்த புக்ஸ் இன்கேஸ் நீங்கள் யோசிக்கிற மாதிரி யோசிச்சாலும் இந்த புக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா அடுத்த அகாடமிக் இயர் தான் வந்து என்னவே ஆகும். இந்த புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சே பண்ண போகிறாங்க. அதாவது ஜூனில் தான் ஸ்டூடெண்ட்டுக்கே கிடைக்க போகுது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வேளை புக்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஏப்ரல் மே இந்த டைமிங்கில் வந்து டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் சேல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் நமக்கு அந்த புக்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். சரிங்களா? வாங்குறது கஷ்டம் தான். சரியா? ஸோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் இந்த டைமிங்கில் வந்துச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் படித்து முடிச்சாதான் நமக்கு எக்ஸ்ட்ரா காப்பீஸே வந்து பழைய புக்கு கலெக்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறது எல்லாமே இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? சரியா? ஸோ இப்போ இந்த ஒட்டுமொத்த புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நமக்கு இதை ரீச் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமா தான் இருக்கும். பட் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகி கம்ப்ளீட்டாக புக்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸில் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஓகே. அப்போ நம்ம இப்போ இருக்கிறதும் படிக்கணும், புதுசாக வந்திருக்கக்கூடியதும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் அது வரைக்கும் நம்ம இப்போ சும்மா இருக்க முடியாது. எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு கிடையாது. ஸோ நமக்கு சிமிலரான போர்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் எஸ்ஐ எக்ஸாம்ஸே வந்து டெக்ஸ்ட் புக் தான். இப்போ பிசி எடுத்தீங்கன்னா 10 வரைக்கும் படிங்க அப்படின்னு அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் படிங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுல இருந்தால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். ஸோ பள்ளிப்பாட புத்தகத்தில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ஒட்டுமொத்தமாக மாறிடுச்சுன்னா மேபி அவங்க அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ரெண்டையுமே நம்ம வந்து படிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய எடிஷன் புக்கையும் நம்ம வந்து படிக்கணும், அதுவும் நம்ம படித்து தான் ஆகணும். அதனால்
ஓகே, ஸோ இது டோட்டலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா, வாய்ப்புகள் குறைவு. சரியா, மாறவே மாறாது நான் சொல்லலை. கண்டிப்பாக எல்லாமே ஒரே டைமில் மாறுமா அப்படிங்கிறது கஷ்டம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஆஸ் யூஷுவல் இப்போ என்ன உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்குது, சைக்காலஜி நீங்கள் படிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் பேசிக் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிங்க. ஓகே, ஸோ என்னோட பிளான் லாஸ்ட் டைம் நான் வந்து கொடுக்கும்போது பிப்ரவரி வரைக்கும் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். பிப்ரவரி வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ டெக்னிக்கல் எஸ்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஸோ அடுத்த இயர் பிப்ரவரியில் தான் வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் ஜிகே படிக்கிறவங்க இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற புக்ஸ் அதே தான். சரிங்களா, பேங்க், போலீஸ் இவங்களுக்கும் இந்த புக்கு தான். ஸோ உங்களுக்கு மட்டும் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்க வேண்டாம். ஸோ இதுவும் சிமிலராக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் தான். சரிங்களா, இப்போ இருக்கக்கூடியதை வச்சே நம்ம படித்து எழுதுற மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ படிக்கலாம். டோட்டலாக படித்தாலும் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம். ஸோ ஹிஸ்ட்ரி அதே ஹிஸ்ட்ரி தான், குவாலிட்டி அதே குவாலிட்டி தான். சரிங்களா, ஸோ கண்டென்ட் வந்து சேம் தான். அதனால் வந்து தாராளமாக எஸ்ஐ எக்ஸாம் 1 இயருக்கு அப்புறம், ஏன்னா இது மறுபடியும் எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு வந்து அடுத்த செப்டம்பர் தாண்டி அக்டோபரோ நவம்பரோ வரும் அப்படிங்கிறது தான் உங்களோட பயமாக இருக்கும். புரியுது. ஸோ அப்படி இருந்தாலும் ஸோ நமக்கு இப்போ படிக்கக்கூடிய கண்டென்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏற்கனவே நம்ம பேட்சில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பிளான். ஸோ நான் ஆல்ரெடி 10ஆம் தேதி நம்ம டெஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் டெஸ்ட்டு 10th ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் சில டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் கான்செப்ட் சேம் தான். அதனால் வந்து உங்களுக்கு எந்தவித இதுவும் பிரச்சனை கிடையாது. அடிஷனலாக சம் நியூ புக்கில் வந்துச்சுன்னா அந்த நியூ புக்கில் இருக்கக்கூடிய அடிஷனல் சம்ஸை படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, அதே விட்டமின்ஸ் தான். ஓகே, தேசிய சின்னங்கள் அதே தேசிய சின்னங்கள் தான், எந்த வித மாற்றமும் இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் கூடுதலான தகவல்களை நம்ம இருந்தால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்புறம் இப்போ செகண்ட் டெஸ்ட்டு, இன்னைக்கு செகண்ட் டெஸ்ட்டு. ஓகே, இந்த பெய்ட் பேட்ச்க்கான செகண்ட் டெஸ்ட். இன்னைக்கு வந்து லாபம் நஷ்டம். ஸோ இந்த போர்ஷன்ஸ் வந்து எழுதுவீங்க. ஓகே, நான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனாலிசிஸ் எடுத்து தான் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃப்ரீ பேட்சுக்கும் சேம் தான், பெய்ட் பேட்சஸ்க்கும் சேமானதான் கொடுத்துருக்கேன். பெய்ட் பேட்சஸ் 1099 கொடுத்து பே பண்ணி ஜாயின் பண்ணி எழுதுறாங்க இந்த பேட்சில். ஸோ எக்ஸாம்ஸ் வரைக்குமே உங்களுக்கு எந்த வித இஷ்யூவும் இல்லாமல் இந்த பேட்ச் ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பேட்சை நாங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். எங்களுக்கும் கூடுதலான வேலைகள் தான். ஸோ செஞ்சு தான் ஆகணும். ஓகே, ஸோ அது எல்லாமே இந்த பேட்சில் அது எக்ஸாம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம், அது இருக்கும். சரிங்களா, ஃப்ரீ பேட்ச் எழுதுறவங்க ஸோ உங்களுக்கு நான் லிமிட்டட் டைம் தான் சொல்லியிருப்பேன். காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் இந்த தேர்வுகளை எந்த நேரத்தில் வேணாலும் எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டெஸ்ட் டேட்டில் இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னா இன்னைக்கு காலையிலேருந்து அந்த டைம். ஸோ ஒரு டிசிப்ளினோட நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா நீங்கள் அந்த ஃப்ரீ அக்சஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ப்ரீ பேட்ச் எழுதுறவங்க நல்லா எழுதிட்டு இருக்கீங்க, சீரியஸாக படிச்சு எழுதுறவங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் அதை கொடுத்தேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. சரியா, ஓகே. ஸோ பெய்ட் பேட்ச்ல இருந்தால் நீங்கள் எனி டைம் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் எழுதலாம். சரிங்களா, எந்த லிமிட்டும் கிடையாது. எப்போ வேணாலும் எழுதிக்கலாம், எத்தனை முறை வேணாலும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இன்னும் அடிஷனலாக ஒவ்வொன்றுக்கும் ஸ்டடி பிடிஎஃப்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது போன வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ நீ யாராவது நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. பெய்ட் பேட்சஸ் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு. ஃப்ரீ பேட்ச் எப்படி என்ரோல் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ நான் போட்டிருக்கேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக எழுதணும்னா எழுதிக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்மளோட பேட்ச்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். நோ சேஞ்சஸ் ஆஸ் பர் த ஷெட்யூல். ஓகே, ஆஸ் பர் த ஷெட்யூல் அது போயிட்டே தான் இருக்கும். என்ன பிளான் பண்ணுமோ பிளான் படி டெஸ்ட் வந்துட்டு இருக்கும், நீங்கள் எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நியூவாக ஜாயின் பண்ணணும் யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நியூவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தே அக்சஸ் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே கிடைக்கும், எதுவுமே மிஸ் ஆகாது. இன்னைக்கு எழுதிட்டோ மிஸ் ஆகிடுச்சோ அடுத்த டெஸ்ட் வருமா வராது அப்படின்னா எதுவும் யோசிக்க வேண்டாம். எல்லா டெஸ்ட்டுக்கான அக்சஸுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ புக்ஸை பற்றி நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரி பண்ணாதீங்க. அதுவும் நம்ம வந்து என்ன தேவையோ என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதுக்கான சப்போர்ட் டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடியதை படிக்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ திடீர்னு எந்த சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, அதான் சொல்கிறேன். உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அடியாக எல்லாத்தையும் வந்து படிச்சிட முடியாது. ஸோ யூஸ் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த டிசிப்ளினாக நம்ம இருக்கணும். இந்த ஜாபுக்கு இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த மாதிரி நம்மளும் நம்ம லைஃப் ஸ்டைலே அந்த மாதிரி நீங்கள் மாற்றி அந்த ஒரு ஹேபிட்டாக மாற்றி நம்ம வந்து இருந்தாகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்ம டீம்லேருந்து பேட்ச் பற்றின அப்டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன் வீடியோ கிளாஸஸாக வேணும்னு நினச்சவங்க சேம் பேட்சை வீடியோ கிளாஸஸாக வேணுன்றவங்க 2499 இருக்கும் ப்ரைஸு. ஓகே, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது இந்த டெஸ்ட் என்ன இருக்கோ எல்லாமே வீடியோஸும் வரும், வீடியோ கிளாஸஸாக இருக்கும், டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வரைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான கோர்ஸாக தான் இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, ரைட்.
கொஷின்ஸ் எல்லாமே நான் முதலே சொன்னேன், எஸ் கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை சொல்ல வந்தேன், அப்படி ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத லாஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்ஸையுமே அனலைஸ் பண்ணி, ஸோ அதில் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஓவராலாக கேட்கக்கூடிய கேள்விகளோட எண்ணிக்கை வந்து ஒரு 10 இருக்கு அப்படின்னா, அடுத்த எக்ஸாம்ஸில் ஒரு 15 கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ண போறோம். சரிங்களா, ஸோ இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அதனால இந்த எக்ஸாம்ஸ்லையும் நம்ம என்ன பண்றோம், அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களோ அதே மாதிரி நம்மளும் அதுக்கு பதிலாக அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சரி தவறு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம நிறைய பார்க்கலாம் இப்போ. சரிங்களா, நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ஸுமே வந்து அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேஷியோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, ஒரு 70 கொஸ்டின் 50 கொஸ்டின் இருக்கு, 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாம வந்து 50 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 10 to 15 கொஸ்டின்ஸ் கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்ல நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ ஓவரால் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட டெஸ்ட்டும் அதை தாண்டி உங்களை இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டாலும் ரெடியாகிறது அந்த மாதிரி தான் கொஸ்டினோட லெவல் இருக்கும். முதல்ல வாட் இஸ் வாட் ஒரு சிங்கிள் லைன் கொஸ்டினாக இருக்கும், இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட கொஸ்டின் பேப்பரும் நம்ம செட் பண்ணியிருப்போம். அது ஃப்ரீ பேட்சாக இருந்தாலும் சரி, பெய்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருக்குமே ஒரு குவாலிட்டியான டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எழுதினவங்க வேணா உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுங்க. ஸோ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னாலும் கண்டிப்பாக அதை நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நாங்களே அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ரைட், இதுதான் அப்டேட். ஸோ தேங்க்யூ. எஸ்ஐ எக்ஸாம் ப்ரோ பண்ணக்கூடியவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எழுதணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃப்ரீ பேட்ச் ஒன்று நம்ம ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள என்ரோல் பண்ணி எழுதட்டும். சில பெய்டாக வேணாலும் பெய்ட் பேட்சஸ் என்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.